Glory to God. Glory to God. எல்லாம் அப்படியே கைகளை உயர்த்தி ஆமென். வாரும் தூய ஆவியே எல்லாம் சொல்லி அப்படியே கொஞ்ச நேரம் மகிமைப்படுத்துவோம் ஆண்டவரை. Glory to Jesus. Hallelujah. Amen. ஜீவ தண்ணீர் நீரே திக்கும் ஓற்று ஆலோசனை கர்த்தரே நீராளுகை செய்யும் ஜீவ தண்ணீர் நீரே தாகும் ஆலோசனை கர்த்தரே நீராளுகை செய்யும் வாரும் தூய ஆவி உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் உம் வல்லமையால் எம்மை நீராளுகை செய்யும் வாரும் தூய ஆவி உம் பிரசன்னத்தை எல்லாரும் சொல்லுவோம் அவருடைய பிரசன்னத்தின் நடுவாக உம் வல்லமையா எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும் அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்று அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்று வாரும் தூய ஆவி உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் வல்லமையால் எம்மை நீத்து நீராளுகை செய்யும் வாரும் தூய ஆவி உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் உம் வல்லமையால் எம்மை நீத்து நீராளுகை செய்யும் நீராளுகை செய்யும் ஆண்டவரே உடைய வசனத்தினால் எங்களை நிரப்பும் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார் எங்களை உயிரூட்டுகிற வார்த்தை எங்களுக்கு தருவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை நல்லவர் தேவன். கடந்த நாட்களில் என்னோடு பேசின ஒரு வார்த்தையை உங்கள் முன்பதாக நான் வைக்க வாஞ்சிக்கிறேன். ஆவியானவர் உதவி செய்வாராக. வாசிப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 Kings chapter 6 verse 16. அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும்
நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? அவர்களோடு இருக்கிறவர்களை விட நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அல்லேலூயா. இது கர்த்தருடைய தாசனாகிய தீர்க்கதரிசியாகிய எலிசா தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை. அன்பானவர்களே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே தனிமையை உணர்வுகிறோம். There is no one to support me. There is no one to comfort me. There is no one to discuss with me. என்னோடு கூட இருப்பதற்கு, என்னுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஒருவரும் இல்லை. I am feeling alone. நான் ஒரு தனிமையா நான் உணர்றேன். என் பக்கத்தில் யாரும் இல்லை, நான் சொல்றதை கேட்க யாரும் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் ஒருவரும் இல்லை. பல நேரங்களிலே பல பாதிப்புகள் வருகிற போது, பல பிரச்சனைகளுக்கு கூட போகிற போது என் பக்கமாய் நிற்க ஒருவரும் இல்லையே, என் பக்கமாய் சார்ந்திருக்க ஒருவரும் இல்லையே. அவர்கள் துறல் கூட்டமாய் இருக்கிறார்கள், ஆனா நான் தனிமையா இருக்கிறேன். நான் யார், எனக்கு யாரும் இல்லை. ஐயோ, நாம் என்ன செய்ய போகிறோம் என்கிற தவிப்பும் அங்கலாய்ப்பும் நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே, பல காலகட்டங்களிலே, பல சூழ்நிலைகளிலே வந்து விடுகிறது. இந்த இடத்தினுடைய சம்பவத்தை நான் விளக்கி காண்பிக்க வாஞ்சிக்கிறேன். அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. எலிசா தீர்க்கதரிசி சமாரியா தேசத்துக்கு தீர்க்கதரிசியாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த தீர்க்கதரிசி எலிசா அவன் தன் வேலைக்காரனை கூட்டிக் கொண்டு தோத்தானிலே ஒரு மலையிலே அவர்கள் தங்கி இருக்கிறார்கள். அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. இந்த சமாரியாவில் இருந்து அந்த மலைக்கு, தோத்தான் என்கிற மலைக்கு 16 மைல் தூரம், ஒரு 16 miles away from Samaria. சமாரியாவில் இருந்து ஒரு 16 மைலுக்கு அப்பால் உள்ள இந்த மலையிலே அவர்கள் தங்கி இருக்கிறார்கள். ஒரு வேலையாக அவர்கள் போயிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த நேரத்திலே இந்த சமாரியா தேசத்தை, இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த இடத்தை ஆக்கிரமிக்க வேண்டும், அவர்கள் ஜனங்களை சிறைபிடிக்க வேண்டும், இந்த ஜனங்களுடைய கொழுமையை, இந்த ஜனங்களுடைய செழிப்பை, இந்த ஜனங்களுடைய வளர்ச்சியை முடக்க வேண்டும் என்று சீரியா தேசத்தின் ராஜா அவன் திட்டமிட்டு இந்த சமாரியாவை முற்றுகை போடும்படிக்கு அவன் திட்டம் போடுகிறான். அவன் திட்டம் போடுகிற போது நம்ம பல முறை முயற்சி பண்றோம், உள்ளவே நுழைய முடியல, உள்ளவே போக முடியல. என்னதான் நடக்குது அங்க? நம்ம போறப்ப எல்லாம் அவங்க தப்பிச்சிடுறாங்களே, நம்ம போறப்ப எல்லாம் அந்த இடத்தில் அவர்கள் இல்லாமல் போய்விடுகிறார்களே. யுத்தமே அந்த இஸ்ரவேலரோடு, சமாரியா தேசத்தின் ராஜாவோடு யுத்தமே பண்ண முடியலையே. இது என்ன காரணம்? என்ன விஷயம்? ஏன் இப்படி நடக்குது? எப்படி நாம போற விஷயம் முன்கூட்டியே அவங்களுக்கு தெரியுது? எப்படி நாம யுத்தம் பண்ண வர்றோம்னு அவங்களுக்கு முன்கூட்டியே சொல்லுகிற அந்த உளவாளி யார்? எனக்கு சொல்ல மாட்டீங்களா? என்னப்பா நடக்குதுங்க? நம்ம சீக்கிரட்டா பேசுறோம், ரகசியமா பேசுறோம், ரகசிய அறையில பேசுறோம். ஆனா அந்த ராஜாவுக்கு தெரிந்திருந்து அந்த ராஜாவுக்கு சொல்லுபவன் யார்? அந்த உளவாளி யார்? இந்த சீரியா தேசத்தின் ராஜா இதை சிந்தித்துக் கொண்டு யோசித்துக் கொண்டிருக்கிறான். அன்பானவர்களே, நீங்க நல்ல கவனிங்க. அப்பதான் இந்த இடத்திலே நீங்கள் நல்ல கவனிங்க.
8வது வசனத்திலிருந்து 6வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிப்போமானால், ஒருவர் உதவி செய்யுங்கள். அக்காலத்தில் இன்ன ஸ்தலத்திலே ஆலோசனை பண்ணினான். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் ஆள் அனுப்பி எச்சரிக்கையாயிரும் சொல்ல சொன்னான். எலிசா தன்னை எச்சரித்து அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எலிசா தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையை இஸ்ரவேலின் ராஜா, சமாரியாவின் ராஜா கேட்டபடியினாலே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாய் இருந்த அந்த மனுஷன் கேட்டபடியினாலே அவன் எல்லா ஆபத்திலிருந்தும் அவன் தப்பிக்கொண்டான். நம்ம எப்பெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோமோ, அதை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, தேவனுடைய மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் ஒரு தேவ எச்சரிப்பை பெற்று நம்மை காப்பாற்றிக் கொள்ள கர்த்தர் நமக்கு வாய்ப்பை தருகிறார். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மனுஷன் தன்னை காத்து கொண்டான். ஹைலைட் அது அல்ல. தொடர்ந்து வாசிங்க அடுத்த வசனத்திலிருந்து. இந்த காரியத்தின் நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி அழைத்து, உளவாளியா இருக்கிறவன் யார் என்று அப்பொழுது ஒருவன், அப்படி இல்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே வார்த்தைகளையும் நல்ல கவனிங்க. இது சொன்னது யார் தெரியுமா? சமாரியாவிலிருந்து புறப்பட்டு போய் சீரியா தேசத்தின் ராஜாவை பார்த்து ஒருவன் சொல்லவில்லை. சீரியாவின் படைத்தலைவர்களில் ஒருவன் அவன் எழும்பி, ஊழியக்காரர்களின் ஒருவன் எழும்பி அவன் சொல்லுகிறான், அப்படி அல்ல என் ஆண்டவனாகிய ராஜாவே, அப்படி அல்ல, நீர் நினைக்கிறபடி இல்லை. அங்கே ஒருவர் இருக்கிறார், எலிசா என்ற தீர்க்கதரிசி இருக்கிறார். அவர் நீர் பள்ளி அறையிலே, அப்படின்னா படுக்கை அறையிலே நீர் என்ன பேசுகிறீர் என்பதை அவர் துல்லியமான வார்த்தைகளாலே அவர் சகலத்தையும் அறிந்து கொண்டு அவர் அத்தனையும் அந்த ராஜாவுக்கு சொல்லி அவனை தப்புவித்துக் கொண்டிருக்கிறார் என்று ஒரு மனுஷன் அவனுக்கு சொல்லுகிறான். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த ராஜா தன்னுடைய பலத்தினாலே தன்னை தப்புவித்துக் கொள்ளவில்லை, தன்னுடைய ஞானத்தினாலே அவன் தப்புவித்துக் கொள்ளவில்லை, தன்னுடைய திறமையினாலும் அறிவாலும் ஆற்றலாலும் அனுபவத்தாலும் தன்னை தப்புவித்துக் கொள்ளவில்லை. மாறாக தேவனுடைய மனுஷன் சொன்ன அந்த எச்சரிப்பின் வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை கர்த்தர் தப்புவிக்க வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் உங்களுக்கானது, இந்த தீர்க்கதரிசன வசனங்கள் உங்களுக்கானது, இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் உங்களுடைய குடும்பத்துக்கானது, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வார்த்தைகள், உங்களுக்கு விரோதமாய் உங்களுக்கு தெரியாமல் மறைமுகமாக வருகிற சத்துருவினுடைய சர்வாயுதங்களை நிர்மூலமாக்குகிற தேவ எச்சரிப்பின் சத்தம் இந்த மகனாயும் திருச்சபையிலே இந்த காலை வேளையிலே கர்த்தர் முழங்கி கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின் அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு தன்னை காத்து கொண்டான். இப்ப சீரியா ராஜாவினுடைய டார்கெட் யார் தெரியுமா? இஸ்ரவேலின் மக்கள் அல்ல, இஸ்ரவேலின் ராஜா அல்ல, சமாரியா தேசத்தின் ராஜா அல்ல. அவனுடைய முழு டார்கெட் சீரியா
தேசத்தினுடைய ராஜா சொல்லுகிறான், அந்த எலிசா தீர்க்கதரிசியை நீங்கள் பிடியுங்கள். அந்த தீர்க்கதரிசியை பிடிங்க. அருமையான தேவ பிள்ளைகளை, ஒரு மனுஷனை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு பேர் போவீங்க? ஹலோ, எவ்வளவு பேர் போவீங்க? உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல, கூட்டு குடும்பமா இருப்பாங்க கிராமங்கள்ல. பேர ஒருத்தன் பிறந்துருவான், சித்தப்பா சித்தி, வீட்டுக்கு அவன் தான் மூத்தவனா இருப்பான். தாத்தா பாட்டி, ஒன்று விட்ட சித்தப்பா, ஒன்று விட்டா அப்படி இப்படின்னு பயங்கரமான உறவுகளை கொண்டு அப்படியே பரவி பாஞ்சிருப்பாங்க. இது டவுசர் கூட போடாம அத்தனை பேருக்கு ரவுண்டு கட்டும் பாருங்க. அத்தனை பேர் பிடிக்க ஓடுவாங்க. தாத்தா ஒரு பக்கம் ஓடுவாரு, பாட்டி ஒரு பக்கம் ஓடும், சித்தப்பா ஒரு பக்கம் ஓடும். போய் எப்படியாவது பிடிச்சு அவனுக்கு டவுசர் போடணும், அவ்வளோதான். அந்த டவுசரை மாட்டி, ட்ரெஸ்ஸை மாட்டி, அவன் ட்ரெஸ்ஸே போட மாட்டான், அந்த ட்ரெஸ்ஸை மாற்றி அழகாக அவனை மேக்கப் பண்ணி கொண்டு போகணும் முயற்சி பண்ணுவார்கள். ஒரு குடும்பமே துரத்தும். இந்த எலிசா தீர்க்கனை பிடிக்க ஒரு தேசத்தின் ராணுவம் புறப்பட்டு வருகிறது. அருமையான தெய்வ பிள்ளைகளை, நல்ல கவனிங்க. ஒரு 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 தீர்க்கதரிசியை பிடிக்க, ஒரு தேசத்தினுடைய தீர்க்கதரிசியை பிடிக்க ஒரு தேசத்தின் ராணுவமே திரட்டி கொண்டு வருகிறார்கள். அப்பதான் இவர்கள் தோத்தானிலே மலையிலே தங்கி இருக்கிறார்கள். அந்த மலையில தங்கி இருக்கிற பொழுது நைட்டு பூரா நல்ல தூக்கம். காலையில் எந்திரிக்கிறான் வேலைக்காரன் எந்திரிக்கிறான். அப்படியே கண்ணை தொடச்சிட்டு, நம்ம சூரியமெல்லாம் அந்த வெயில் அடிக்கும் போது அப்படியே கண்ணெல்லாம் சுருகி போய் அப்படி இப்படி இப்படி பார்ப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி பார்க்குறான். பார்த்தா ஒரு பெரிய இராணுவமே பாளையம் இறங்கி இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, அந்த வசனத்தை அப்படியே படிங்களேன், ரொம்ப அற்புதமா இருக்கும். எழுந்து புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் சுற்றி இருக்க கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது என் ஆண்டவனே, நல்ல கவனிங்க, எலிசா தீர்க்கதரிசி உள்ள படுத்திருக்கிறாரு. வேலைக்காரன் எழும்பி வர்றா, வெளியில வந்து பார்க்கிறோம். ஒரு மனுஷனை பிடிப்பதற்காக அந்த 15வது வசனத்தை கவனிங்க. இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க நல்ல கவனிங்க. பயங்கரமான வார்த்தை. எல்லாரும் சுற்றி இருக்க அப்படியே புள்ள பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். பள்ளத்தாக்கு முழுவதும் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். பட்டணத்தை சூழ்ந்து கொண்டிருக்க காண்கிறான். ஒரு இடம் கூட கேப் இல்ல, தப்பிக்கவே வாய்ப்பில்லை, எஸ்கேப் ஆக இடம் இல்லை, எந்த இடத்திலையும் விடுபடுவதற்கான சூழல் இல்லை. ஒரு பயங்கரமான லாக் அங்க நடந்திருக்கு. ஒரு பயங்கரமான அந்த இடத்திலே ஒரு போர் சேவகர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் இந்த தீர்க்கதரிசி பிடிப்பதற்காக. இந்த வேலைக்காரனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை என்ன தெரியுமா? ஐயோ என் ஆண்டவனே, நாம் என்ன செய்வோம்? The servants was not knowing that what they were going to do. என்ன செய்ய போகிறோம் என்பதை அவன் அறியாதவனாய் அவன் சொன்ன வார்த்தை, ஐயோ என் ஆண்டவனே, நாம் என்ன செய்வோம்? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நல்ல கவனிங்க. என்னென்ன செய்திக்குள்ளே போகல, செய்தியினுடைய விஷயம் வேற. நல்ல கவனிங்க எல்லாரும். ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? இந்த நெருக்கடி சூழலிலே, இந்த பயங்கரமான சூழல் நிறைந்த பயங்கரமான ஜனங்களும் ராணுவங்களும் ரதங்களும் குதிரைகளும் எதிரிகளும் பகைவர்களும் விரோதிகளும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வேளையிலே நீங்களும் நானும் செய்ய வேண்டிய மிக 3 முக்கியமான விண்ணப்பங்களை கர்த்தர் இந்த காலை வேளையிலே நமக்கு சொல்லிக் கொடுக்க விருப்பமுள்ளவராயிருக்கிறார். The 3 important prayer when you are going through the difficulties,
when you are going through the obstacles in your life, நீ மிக கடினமான ஒரு சூழ்நிலையிலே, எழும்பவே முடியாத ஒரு நிலையிலே, என்னை தப்புவிக்க யாரும் இல்லை என்கிற நிலையிலே, என்னை விட்டுவிக்க யாரும் இல்லை, நாம் இந்த இடத்துல மாட்டிக்கொண்டோம், சிக்கிக்கொண்டோம், விழுந்து போயிட்டோம், நம்மை வளைவெடுத்து பொறி வைத்து பிடித்து விட்டார்கள், கண்ணி வைத்து விட்டார்கள், இனி தப்புவதற்கு வேற வழி இல்லை என்கிற அங்கலாய்ப்புள்ள ஒரு நேரத்திலே, ஐயோ என் ஆண்டவனே நான் என்ன செய்ய போகிறேன்? அங்கலாய்ப்பு ஒவ்வொரு குடும்பத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த சத்தம் கேட்கிறதை நான் உணர்கிறேன். என் ஆவியானவர் எனக்கு உணர்த்துகிறார். ஐயோ என் ஆண்டவனே நான் என்ன செய்வேன்? ஐயோ என் ஆண்டவனே என் குடும்பத்துக்கு நான் என்ன செய்வேன்? ஐயோ என் ஆண்டவனே இந்த சூழ்நிலையிலே நான் என்ன செய்ய போகிறேன்? ஐயோ இந்த வேலை நேரத்தில் இப்படிப்பட்டிருக்கிறதே நான் என்ன செய்ய போகிறேன்? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இப்படி இருக்கிறதே நான் என்ன செய்வேன்? பதில் தெரியல, குழப்பமாய் இருக்கிறான். அவனுடைய பார்வை பார்த்த உடனே ரதங்களையும் குதிரைகளையும் வீரர்களையும் கம்பீரமாக அவர்கள் மும்முறுத்து முச்சிக்கை போட்டு அவர்களுடைய கோபத்தின் உக்கரத்திலே இவனை பிடித்து சின்னாபின்னமாக்க வேண்டும் என்று பட்டணத்தை சுற்றிலும் அவர்கள் சுற்றி கொண்டிருக்க, வளைந்து கொண்டிருக்க, ஒரு வேலைக்காரன் என்ன செய்வான்? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு மகனாய் திருச்சபையினுடைய குடும்பங்களிலே அநேகருடைய குடும்பத்திலே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறது. உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் பகலிலே படுக்கிறீர்கள், இரவிலே சத்துருவானவன் உங்களை சுற்றிலும், உங்கள் குடும்பத்தை சுற்றிலும், உங்கள் பிள்ளைகளை சுற்றிலும் ஒரு பாளையத்தை கொண்டு வந்து நிறுத்தி, நீங்கள் நானும் ஐயோ என் ஆண்டவனே நான் என்ன செய்ய போகிறேன் என்கிற நிலையிலே அவன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறான். அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்கு தெரியாது என்ன செய்ய போகிறோம் என்பது நமக்கு தெரியாது. என்ன செய்ய, எப்படி நாம் விடுவிக்கப்பட போகிறோம், எப்படி வெளியில வரப்போகிறோம், எப்பொழுது மீண்டு வரப்போகிறோம், எப்படிப்பட்ட நிலையில நாம் தப்பித்துக் கொள்ள போகிறோம், இதற்கு விமோச்சனம் என்ன, இதற்கு வழி என்ன, இதற்கு பாதுகாப்பு என்ன, இதுக்கு ரெமெடி என்ன, எப்படி இதை ரீட்ரைட் பண்றது, எப்படி ரெஸ்டோர் பண்றது? we don't know nothing. நமக்கு எதுவுமே தெரியல. இந்த வேலைக்காரனை போல நின்று கொண்டிருக்கிறோம், வேலைக்காரனை போல அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம். நமக்கு தெரிந்த ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவனே நான் என்ன செய்ய போகிறேன்? ஆண்டவரே நான் என்ன செய்ய போகிறேன்? என் குடும்பம் இப்படியா இருக்கிறது, நான் என்ன செய்ய போகிறேன்? என் பிள்ளைகளுடைய நிலையை நான் நினைத்து பார்க்கிறேன், என்ன செய்ய போகிறேன்? என் கணவன் மனைவியினுடைய சூழ்நிலை இப்படி இருக்கிறது, நான் என்ன செய்ய போகிறேன்? என்னுடைய குடும்பம் இப்படி இருக்கிறது, நான் என்ன செய்ய போகிறேன்? என்னுடைய பொருளாதார நெருக்கடி இப்படி இருக்கிறது, நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த கடன் பிரச்சனையில் மத்தியில் இருக்கிறேனே, நான் என்ன செய்ய போகிறேன்? வியாதி என்னை ஆட்கொண்டு விட்டது, நான் என்ன செய்ய போகிறேன்? நான் இல்லையானால் என் குடும்பத்தினுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது? இதற்கு தீர்வு என்ன? பதில் என்ன? யாரிடத்தில் நான் போய் கேட்பது? எந்த இடத்தில் பதில் தேடுவது? யார் எனக்கு விமோச்சனம் கொடுக்க போகிறார்? ஒருவரும் இல்லையே. நானும் என் எஜமானனும் மாத்திரம் நின்று கொண்டிருக்கிறோம். எங்களோடு யாரும் இல்லை. இவ்வளவு பெரிய திரள் கூட்டத்தோடு எப்படி நான் மோத போகிறேன்? எப்படி நான் இதை சமாளிக்க போகிறேன்? எப்படி நான் இதை எதிர்கொள்ள போகிறேன்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சத்தம் எனக்கு கேட்குது. நான் சொல்லிட்டு இருக்கிறேன், என் ஆண்டவனே நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களுக்கும் அவர் நினைவுபடுத்துகிறார். உங்கள் உள்ளம் சொல்லி கொண்டிருக்கிறது, ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்ய போகிறேன்? எப்படி நான் தப்பித்துக் கொள்ள போகிறேன்? நான் மட்டும் தப்பித்து ஓடுவதா? குடும்பத்தை சேர்த்து தப்பித்துக் கொள்வதற்கு வழியை நான் தேடுவதா? என்ன செய்வது ஆண்டவரே? வேலைக்காரனுக்கு புரியவில்லை. வேலைக்காரனுடைய சத்தத்தை கேட்டு வெளியே வந்த எலிசா தீர்க்கதரிசி சொன்ன பதில் என்ன தெரியுமா? The servant was not expecting the word from the prophet Elisa. எலிசா தீர்க்கதரிசியினுடைய வாயிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வரும் என்று அவன் நினைத்து கூட பார்க்கவில்லை. ஏன்னா he was not understanding the word come from the prophet.
தீர்க்கதரிசியினுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த அக்கினிமயமான அந்த வார்த்தையினுடைய மகத்துவத்தை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. My dear people of God, we as a people, we as a believer, sometimes, most of the times we does not know, we does not understand the word from the Lord. தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தையின் மகத்துவத்தை நம்ம அநேக நேரங்களிலே புரிந்து கொள்ள இயலாமல் போகிறது. ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? 16வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதே என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் பதில் சொல்லவில்லை, அவருக்கு ரெமெடி சொல்லல, அவருக்கு எந்த ஆதரவும் தெரிவிக்கல, நீ ஒண்ணு கவலைப்படாதுன்னு சொல்லல. ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தை, தீர்க்கதரிசியின் வார்த்தை, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. எந்த சூழ்நிலை ஆனாலும், பாளையங்களை சுற்றிலும் அவர்கள் ஆக்கிரமித்திருந்தாலும், எதிரிகள் சுற்றி இருந்தாலும், உன்னை வளைந்து கொண்டிருந்தாலும், பகைவர்களும் எதிரிகளும் பொல்லாதவர்களும் உன்னை சூழ இறங்கி இருந்தாலும், உன்னை முற்றுகை போட்டிருந்தாலும், நீ செய்ய வேண்டிய, நீ கேட்க வேண்டிய, நீ விசுவாசிக்க வேண்டிய முதல் வார்த்தை என்ன தெரியுமா? நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. உன் குடும்பத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. இந்த குடும்ப சூழ்நிலையை பார்த்து நீ பயப்படாதே. இந்த வியாதியை கண்டு நீ பயப்படாதே. இந்த நிலையை கண்டு பயப்படாதே. இந்த கடன் பிரச்சனையை கண்டு பயப்படாதே. இந்த போராட்டத்தை கண்டு பயப்படாதே. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ பயப்படாதே. நீ மட்டும்தான் இருக்க நினைச்சிட்டு இருக்கியா? நிறைய நேரங்களிலே தனிமை நம்மை வாட்டுகிறது, என்னோடு யாரும் இல்லை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இது பிசாசு சொல்ற வார்த்தை. ஆனா கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். வேலைக்காரனுக்கு புரியல. நீங்க பைபிளை படிச்சு பாருங்க, அட்டை டு அட்டை ஒண்ணுமே புரியாது. நீ புரியாம இருந்தீங்கன்னா பர்ஃபெக்டான விசுவாசி. ஹலோ, உனக்கு ஒண்ணுமே புரியல மாஸ்டர் அப்படின்னா, யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைடு. நீ ஃபுல்லா தகுதியான ஒரு ஆள். ஏன்னா நீ கேள்வி கேட்டு குழம்புன்னு இருக்கிறவனெல்லாம் போட்டு ஒழட்டிட்டா கஷ்டம். உனக்கு ஒண்ணுமே தெரியலன்னா கர்த்தர் அக்செப்ட் பண்ணிக்கிறார். வேலைக்காரனுக்கு ஒண்ணுமே தெரியல, என்னடா நம்மளுக்கு பார்த்தோன்னே, கூட்டத்தை பார்த்தோன்னே லூஸ் பிடிச்சிருச்சா? அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கல நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். உடனே பின்னாடி திரும்பி பார்த்துருப்பான்ல, யாருமே இல்லை. யாருமே இல்லாத இடத்துல அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கல நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம்னு எப்படி சொல்றாரு? இந்த இடத்துல தான் எலிசாவின் விண்ணப்பம் ஆரம்பமாகிறது. நெருக்கடி காலங்களில், இப்படிப்பட்ட பகைவர்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிற வேளையில, பலவிதமான நெருக்கடிகள், வியாதியின் நெருக்கடி, மன போராட்டங்களின் நெருக்கடி, தவறான உறவுகளின் நெருக்கடிகள், பிரச்சனைகளுக்குள்ள போய் சிக்கிக் கொண்டதான நெருக்கடிகள், உபத்திரவத்தின் பாதையிலே போய் கொண்டிருக்கிற நெருக்கடிகள், வெளியில வர முடியாத பைனான்சியல் ஸ்ட்ரகிள், வியாதியின் உச்சம், குடும்பத்தில் மன நிம்மதி இல்லை, குடும்ப உறவுகள் சரியா இல்லாத நிலை, ஆளுக்கு ஒரு பக்கம். அப்படிப்பட்ட நிலையில இருக்கும்போது நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு 3 முக்கியமான ஜெபத்தை கர்த்தர் இந்த எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் நமக்கு நினைவுபடுத்துகிறார். My dear people of God, the 3 important prayer we must remember in all kinds of difficulties. எல்லா நெருக்கடி காலங்களிலேயும் நீங்கள் இந்த ஜெபத்தை பண்ணுங்க, இந்த ஜெபத்தை பண்ணுங்க. நல்ல கவனிங்க. இப்ப எலிசா தீர்க்கதரிசி இருக்கிறார், இவங்க கூட வேலைக்காரன் இருக்கிறான். இவன் கேயாசி அல்ல. நல்ல கவனிங்க, இவன் கேயாசி அல்ல. இவன் some other person. நல்ல கவனிங்க, வேறு ஒரு ஆள். அந்த எலிசா தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரன்
இப்ப பாத்தீங்கன்னா நின்று பார்க்கறான், அவனுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. இப்ப சொல்றாரு, நீ பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அருமையான தெய்வ பிள்ளைகளை, நம்ம இப்படி சொல்ல நினைக்கிறேன், அவர்களோடு இருக்கிற பலத்தை விட நம்மோடு இருக்கிறவருடைய பலன் அது பெரியது. ஹல்லேலூயா. தேவன் எத்தனை நல்லவர்னு பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நீங்க கவனிப்பீர்களானால், இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு. இப்ப வேலைக்காரன் பார்க்கிறான், என்னமோ சொல்ல வர்றாரு, என்னன்னு புரியல, அவன் மனசுக்குள்ள அலபாஞ்சிக்கிட்டு இருக்கிறான். அப்பத்தான் அவருடைய முதல் விண்ணப்பம் ஆரம்பமாகிறது. 17வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படிக்கு கண்களை திறந்தருளும் என்றான். போதும், நல்ல கவனிங்க. முதல் விண்ணப்பம், the first important prayer we must remember. நாம் எல்லாரும் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டிய முதல் விண்ணப்பம், ஜெபம் என்ன தெரியுமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நல்ல கவனிங்க. நாம தைரியமா தான் இருப்போம். ஹலோ, நாம ரொம்ப தைரியமா இருப்போம். ஆனா நம்ம பக்கத்தில் ஒருத்தன் இருக்கான் பாருங்க, நம்ம குடும்பத்தில் இருக்கான் பாருங்க, அவங்க சொல்ற ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அப்படியே திகிலும் பயமும் நமக்கு அப்படியே பிடிச்சிக்கும். ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ஒன்றும் இல்லை, டாக்டர் ஒன்றுமே இல்லைன்றது இருப்பார். அப்படியா? அப்படிதான் சொல்லுவாங்க, டாக்டர் ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் எதுக்கும் நீ இதில் ஸ்பெஷலாக இருக்கிற ஒரு டாக்டரை நீ செக் பண்ணிக்க. இவனுடைய தூக்கத்தை, இவனுடைய நிம்மதியை, நம்முடைய சமாதானத்தை அப்படியே புரட்டி போட்டுருவான். ஓ, அவரே சொல்லிட்டாரா? அவரு சொல்லி யாருமே பொழைச்சது இல்லைங்க. அவ்வளோதான். நம்முடைய விசுவாசம், நம்பிக்கை எல்லாம் அந்த இடத்துல உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு போகும். அன்பானவர்களே, இப்ப எலிசா ஒரு ஜெபம் பண்றார். இந்த ஜெபம் அவருக்கானது அல்ல. இப்ப இப்படி யோசிங்களேன், இப்படி யோசிங்க. நாம எல்லாரும் தோத்தான் என்கிற மலையில் உட்கார்ந்துருக்கிறோம். உங்களை கூட்டிட்டு போய் அங்க உபவாச ஜெபம் நான் நடத்துறேன். நாம் எல்லாரும் அங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இப்ப சுற்றிலும் முற்றுகையிட்டு விட்டார்கள். அமெரிக்காவில் இருந்து ஒரு குண்டுமலை பொழிவதற்கு ஒரு விமானம் அப்படி பறந்து கொண்டிருக்கிறது. ஈரானில் இருந்து ஒரு குண்டு மலை பொழிவதற்கு ஒரு விமானம் இந்த பக்கம் அது பறந்து கொண்டிருக்கிறது. உக்ரைன்ல இருந்து ஒரு விமானம் பறந்து நம்முடைய அந்த தோத்தான் மலையிலே மையம் கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கும்போது உங்களுடைய ஜெபம் எதுவாக இருக்கும்? ஹலோ, சொல்லுங்களேன். நீங்க எல்லாம் நல்லவங்க தானே, சொல்லுங்க. உங்களுடைய ஜெபம் எதுவாக இருக்கும்? பயமா இருக்கும். உங்களுடைய ஜெபம் எதுவாக இருக்கும்? ஆண்டவரே காப்பாத்துங்கப்பா. இன்னும் சில பேருடைய ஜெபம் எதுவாக இருக்கும் தெரியுமா? ஆண்டவரே என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருங்க, என் அக்கிரமங்களை எல்லாம் நீங்க சொல்லி இருக்கிறீங்கல்லவா, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் நோய்களை எல்லாம் குணமாக்கி ஒன்றான நினைவுக்கு விலக்கி விட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினால் திருப்தி ஆக்குகிறார். கழுக்கு சமானமாய் நோயை திரும்ப வாழவே இது போலாகிறது. கட்டாவே கிருபை பாராட்டுங்க. செத்த ஆண்டவரே. இன்னும் சில பேருடைய ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே இந்த கிளவி கட்டையெல்லாம் இருந்து என்னத்துக்கு ஆக போகுது, இதெல்லாம் போய் தொலையிட்டோம், எங்களை காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க, பிள்ளைகளை காப்பாத்துங்க. ஒவ்வொருடைய ஜெபமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஒவ்வொருத்தருடைய ஜெபமும் வேற மாதிரி இருக்கும். இங்க வேலைக்காரனுடைய ஜெபம் எதுவாக இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே இந்த ஆளோட வேலை பார்த்ததுக்கு சரியான கூலி கொடுத்துட்டேன். இந்த ஆள் சோழியை முடிக்கிறது விட முதல்ல என்னை தான் பிடிப்பாங்க. என்னை பிடிச்சி அடித்து சட்டையை கிழிச்சு நார் அடித்து அதுக்கப்புறம் அவரை பிடிச்சிட்டு போவாங்க. நம்ம தொலைஞ்சோம்னா நம்ம உண்டு இல்லைன்னு ஆயிடுவோம். நமக்கு கெட்ட பேர் உண்டாயிருச்சு. ஒரு மாதிரி பலவிதமான சிந்தனைகள், பலவிதமான ஜெபங்கள் நடக்கு. ஆனா எலிசா
இந்த இடத்துல வித்தியாசமான ஒரு ஜெபத்தை பண்றார். அவருடைய ஜெபத்தை பாருங்க. இப்ப நீங்களும் நானும் ஜெபம் பண்ணா எப்படி பண்றோம்? ஹலோ, நம்ம தனிமையா ஜெபம் பண்ண சொன்னோம்னு வச்சுக்கோங்க, 2 நிமிஷத்துக்கு மேல யாராலையுமே ஜெபம் பண்ண முடியாது. நீங்க அதை பிராக்டிக்கலா பார்த்துருக்கீங்களா? 2 நிமிஷத்துக்கு மேல இதுவே அதிகம்தான். செல்போன் எடுத்து பார்த்துருவோம் இடையில, அல்லது டிவியை பார்த்துருவோம், அல்லது ஜன்னல் இப்படி திறந்து யார் வந்திருக்காங்களான்னு பார்ப்போம். இல்லைன்னா பசிக்கிற மாதிரி இருக்குது, எதுக்கும் ஃப்ரிட்ஜில் எதாவது இருப்பான்னு பார்த்துருவோமா அப்படின்ட்டு போய் டக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஆம்பளை இருந்தால் வடை வாசனை வருதே, வடை சுட்டுப்பாங்களோ, டக்குன்னு போய் அப்படி ஒரு 2 வடையை வாங்கி அழுத்தி டீயை குடிச்சிட்டு அப்படி தெம்மா ஒரு 4 பேர்ட்டு அப்படி பேசிட்டு அதுக்கே டயர்டாயிரும். அப்புறம் வந்தோடனே தூக்கம் வந்துடும். அப்புறம் எங்கே ஜெபம்? அப்புறம் எங்கே ஜெபத்தினுடைய உச்சம்? ஜெபமெல்லாம் அவங்க முடிச்சு போச்சு. இப்போ எலிசாவினுடைய ஜெபத்தை பாருங்க. எலிசா ஜெபம் பண்றாரு. இவர் தனக்காக ஜெபம் பண்ணல. அப்பா கடவுளே காப்பாத்துங்க சாமி. நல்ல கவனிங்க. யோனா கப்பலில் தர்சீசுக்கு போகிற கப்பலில் ஏறிட்டார். தர்சீசுக்கு போகிற கப்பலில் உட்காந்துருக்காங்க. நடுக்கடலுக்கு போயிடுச்சு. கப்பல் பயங்கரமாக அலை மோதுது. பெருங்காற்று உண்டாயிற்று, கொந்தளிப்பு உண்டாயிற்று. சரக்குகள் எல்லாம் எடுத்து போடுகிறார்கள். எல்லாரும் அந்த சமுத்திரத்தின் நடுவிலே மிதந்து கொண்டிருக்கிற, துள்ளூண்டு மிதந்து கொண்டிருக்கிற அந்த படகிலே, அந்த போட்ல, அந்த கப்பல்ல எல்லாரும் அவரவர்கள் தெய்வத்தை நோக்கி வணங்கினார்களாம். ஒவ்வொருத்தரும் என்னென்னலாம் சொல்லியிருப்பாங்க. ஆமீ, மொட்டை போட்டுறையா, மொட்டை போட்டு விட்டுறேன், குடும்பமா வந்து உன் சன்னிதானத்தில் வந்து, ஆமாம் நாங்கள் மொட்டை போட்டுறோம்யா, குடும்பத்துக்கே மொட்டை போடணும். அவெல்லாம் நீர் மூழ்கி மாதிரி மூழ்கி சாப்பிட்றது நல்லது. நீ ஆண்டவருக்கு கொடுக்குறதா இருந்தால் ஒரு கையை கொடு, ஒரு காலை கொடு, ஒரு காலை கொடு, நாக்கு அறுத்து கொடுத்துரு. உங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு காதை அறுத்து கொடுத்துரு, மூக்கை அறுத்து கொடுத்துரு. அதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம்ல. நம்ம எது வளருதோ அதை தான் கொடுப்போம். வளராததெல்லாம் நமக்கு தெரியும். இதை வெட்டினோம்னா சோழி முடிச்சிரு அப்படின்னு. ஆண்டவரே என்னை காப்பாற்றினா 32 பல்லையும் கழட்டி கொடுத்துட்றேன் வேண்டிக்க, அவ்வளோதான், பெப்பதான். நமக்கு தெரியுது இல்லை, நீ எல்லாம் என்னை உசுரவே காப்பாற்றிட்டீங்க. இந்த கண்ணு பெருசா, கடவுளே உன்னுடைய சன்னிதானத்துக்கு வந்து கண்ணை நோண்டி நான் கொடுத்துட்டு வந்துடுறேன், உண்டியல்ல போட்டு வந்துடுறேன். போட்டுறாதீங்க, என்னைய போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. எலிசாவினுடைய விண்ணப்பம் எதுவாக இருந்தது தெரியுமா? அவர் சொல்றாரு, இப்ப அவர் சொல்ற ஜெபம், அவர் சொல்றாரு, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தாள். அவ்வளவுதான் ஜெபமே. அவர் விண்ணப்பம் பண்ணி வேலைக்காரனுடைய கண்களை இவன் பார்க்கும்படி கண்களை திறந்துடணும். இப்ப என் கேள்வி என்னன்னா, இப்ப இவன் என்ன குருட்டு போயலா? இவன் என்ன குருடனா? தெளிவா பார்த்துட்டு ராணுவம் இருக்கிறது, சேனை இருக்கிறது, சீரியா படைத்தலைன்னு சொல்றான். யூனிஃபார்மை பார்த்தோன்னே சொல்றான், இது சீரியா ராஜாவினுடைய படைகள் வந்து விட்டது, முற்றுகை போட்டு விட்டது, நம்மளை பிடிக்க வந்துட்டாங்கன்னு தெளிவா சொல்றான். ஆனா இவர் ஜெபம் பண்ற ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரை இவன் பார்க்கும்படி கண்களை திறந்தரணும். அருமையானவர்களே, நாம கண்கள் திறந்திருந்தா மட்டும் பத்தாது, நம்முடைய குடும்பத்தில் உள்ள, இந்த சபையில் உள்ள அத்தனை பேருடைய கண்களும் திறக்கப்பட வேண்டும் என்கிற விண்ணப்பத்தை கர்த்தர் வைக்க விரும்புகிறார். The first important prayer we must remember. நாம நினைவுபடுத்தி கொள்ள வேண்டிய முதல் விண்ணப்பம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, என் குடும்பத்திலே உள்ள, என்னை சார்ந்திருக்கிற, என்னோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய கண்களை திறந்தருளும் என்று செய்ய வேண்டிய ஒரு விண்ணப்பம் இந்த காலை வேளையில் இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? அவர் முன்னாடி சொன்ன வார்த்தையை நினைவுபடுத்துங்க. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும்
நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று எலிசா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை அவனுக்கு புரியவில்லை. ஆனால் ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறார், ஆண்டவரே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளோ. இவன் முதல்ல பார்த்தது ஜெபத்துக்கு முன்னாடி இவனுடைய பார்வை வேறு, இப்ப ஜெபத்துக்கு பின்பதாக இவனுடைய பார்வை வேறு. காரணம் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அந்த வேலைக்காரனுடைய கண்களை கர்த்தர் திறந்தார். அந்த வேலைக்காரன் அப்பொழுது எலிசாவை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. இப்ப நம்முடைய ஜெபம் எது தெரியுமா? நம்முடைய பிரச்சனைகளை சரி பண்ணணும்னா, நம்முடைய போராட்டத்தை சரி பண்ணணும்னா, நம்மை முற்றிக்கை இட்டிருக்கிற சத்துருவை விரட்டி அடிக்கணும்னா, நம்ம அதை எதிர்கொள்ளணும்னா, நம்மை சூழ்ந்து வளைந்திருக்கிற எல்லா கண்ணிகளுக்கு தப்பணும்னா, முதலாவது நம்முடைய கண்கள் திறக்கப்படணும். நம்மோடு கூட இருக்கிறவருடைய கண்கள் திறக்கப்படணும். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய கண்கள் திறக்கப்படணும். பிள்ளைகளுடைய கண்கள் திறக்கப்படணும். நம்முடைய பாட்டி தாத்தாவுடைய கண்கள் திறக்கப்படணும். நம்முடைய வீட்டில் இருக்கிற சிறியோர் வாலிபருடைய கண்கள் திறக்கப்படணும். கண்கள் திறக்கப்பட்டால் என் தேவனுடைய பார்வை உங்களுக்கு வந்துரும். அப்பொழுது அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் உங்களோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்பதை உங்கள் ஆவிக்குரிய கண்களால் காணும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வார். Glory to God. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை பயிற்றுவிக்கிற முதல் பயிற்சி இதுதான். உங்களுடைய ஜெபத்தை மாத்துங்க. ஆண்டவரே என்ன செய்ய போகிறோம் என்பது ஜெபம் அல்ல. ஆண்டவரே என்னை காப்பாற்றுகின்றது ஜெபம் அல்ல. ஆண்டவரே என்னை எப்படியாவது விடுவித்தருளோ என்பது விண்ணப்பம் செய்ய வேண்டிய நேரம் இது அல்ல. ஆண்டவரே என்னை சுற்றிலோ, எங்களை சுற்றிலோ, மலையை சுற்றிலோ அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் மலைகள் முழுவதையும் நிறைந்திருக்கிறதை ஆண்டவரே இந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்து காண்பித்தரணும். நம்முடைய குடும்பத்தில் யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவிசுவாசமா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்துறாங்களோ, யாரெல்லாம் விசுவாசத்துக்கு மாறாக பேசுகிறார்களோ, அவர்களுடைய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே என்று நீங்கள் விண்ணப்பம் பண்ணும் போது கர்த்தர் உங்களுடைய பார்வையை கர்த்தர் மாற்றி அமைப்பார். எலிசா முன்னாடியே பார்த்துட்டாரு. எலிசாவுடைய கண்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு, நம்மை சுற்றிலும் மலையை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் நிறைந்திருக்கிறதை அவன் பார்த்து விட்டான். இப்ப பார்க்க வேண்டிய ஆள் யார் தெரியுமா? வேலைக்காரன், அவிசுவாசப்பட்டவன், பயப்பட்டவன், திகில்பட்டவன், எப்படி வெளியில வரப்போறவனு தெரியாது இருந்தவன், குழப்பத்தில் இருந்தவன், கேள்விக்கு பதில் தெரியாதவன். அடுத்த ஒரு வார்த்தை எங்கேயாவது அந்த வேலைக்கார பேசினான் இருக்குதா பாருங்க பைபிள்ல? Never. After that he spoke any other words to prophet Elisha. தீர்க்கதரிசியினிடத்தில் எந்த ஒரு வார்த்தையும் அதன் பிறகு பேசவில்லை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய ஜெபம் இதுவாக இருக்கட்டும். அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் குடும்பத்தில் திறக்க வேண்டிய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. ஆண்டவரே கட்டப்பட்டிருக்கிற நிலையில இருக்குமே ஆனால் அந்த கண்களை இந்த காலை வேளையிலே திறந்தருளும் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்களை சுற்றிலும் எங்களோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்பதை நிரூபிக்கிற அந்த வார்த்தை நிறைவேற்றப்படுகிற அதை நாங்கள் கண் கூட காணும்படியாக அந்த கண்களை திறந்தருளும். அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, வாய்களை அறிக்கையிடுங்க, கர்த்தரிடத்தில் பலிபீடத்தில் சொல்லுங்க, என் தேவன் கண்களை திறந்து கொடுப்பாராக. கண்களிலே ஆண்டவரே தேவன் வைத்திருக்கிற அந்த மகத்துவங்களையும் அந்த அற்புதங்களையும் அந்த அடையாளங்களையும் அந்த வல்லமைகளையும் கண்கள் காணும்படிக்கு கர்த்தர் செய்வாராக. Glory to God. கண்கள் திறக்கப்படட்டும். இந்த அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய முதல் ஜெபம் இதுவாக இருக்கட்டும். நீங்க பயப்படுறதில்லை, ஆனா உங்களை பயமுடுத்துகிறதுக்குன்னு ஒரு கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது, உங்கள் அருகாமையில் இருக்கிறது. நீங்க பயப்படுறதில்லை, ஆனா உங்களை திகில் பிடிக்க செய்ய முடியும். ஆனா நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே பயத்தையும் அச்சுறுத்துதலையும் கொண்டு வருகிற இவர்களின் கண்களை திறந்தரணும்.
Glory to God. இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். என்ன செய்ய போறோம் தெரியாது, பரவாயில்ல. ஆனா ஒன்று தெரியும், என்னை சுற்றிலும், எங்களை சுற்றிலும், மலையை சுற்றிலும், நான் தங்கி இருக்கிற இடத்தை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் வானத்திலிருந்து கர்த்தர் இறங்கி வர பண்ணி அதை மின்ன பண்ணி கொண்டிருக்கிறார், அதை பிரகாசிக்க பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த வல்லமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது, அந்த மகிமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் தீர்க்க தரிசனமாக, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய கண்களும் இந்த காலை வேளையிலிருந்து சபையின் ஆராதனையிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய கண்களிலேயும் என் தேவன் திறந்து கொடுக்க அவர் வல்லமை உள்ளவர். இனி பார்க்கிற பார்வை வித்தியாசமா இருக்கும். தேவன் ஆவிக்குரிய கண்களை திறந்து உங்களை சுற்றிலும் தேவர்கள் இருப்பதை, தேவனுடைய அக்கினி இருப்பதை, ரதங்கள் இருப்பதை, ராணுவம் இருப்பதை, நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல, நீங்கள் தனிமையாய் அல்ல, நீங்கள் லோன்லியா இல்ல, உங்களோடு யாரும் இல்லைன்னு நினைக்க வேணாம். உங்களை சுற்றிலும் பயங்கரமான அக்கினி ரதங்களை கர்த்தர் இறங்க பண்ணி வைத்திருக்கிறார். Glory to God. நீ தனிமையை நினைச்சு அழுகிறீல்ல, இனி உன் கண்ணுல இருந்து இந்த தனிமைக்காக அழ வரக்கூடாது. நீ ஆண்டவரை வெட்கப்படுத்த கூடாது, உன் தெய்வத்தை நீ புறக்கணிச்சிடக்கூடாது, உன் தெய்வத்தினுடைய மகத்துவத்தை நீ மூடி மறைச்சிடக்கூடாது. நீ தனிமையான ஒரு ஆள் அல்ல, உன்னோடு கூட பக்க பலமாய் நிற்கிற அக்கினி ரதங்களையும் ராணுவங்களையும் தேவ சேனையையும் கர்த்தர் அவர் பரத்திலிருந்து இறங்க பண்ணி வைத்திருக்கிறார். இதெல்லாம் மீறி உன்னை தொடக்கூட முடியாது. என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவன் சொன்ன முதல் ஜெபம். இப்போ ரெண்டாவது ஜெபத்துக்கு போவோம். டைம் இல்லை எக்ஸ்பிளைன் பண்ண, நான் அடுத்ததுக்கு போகிறேன். ரெண்டாவது விண்ணப்பம் 18வது வசனத்தை வாசிங்களேன். நல்ல கவனிங்க. இப்போ எல்லாம் கிட்ட மலைகிட்ட வந்துட்டாங்க. இப்போ பக்கத்தில் இருந்த வேலைக்காரன் ஒன்றும் பயப்படலாம் இல்லை, தைரியமாக நிற்கிறேன், வாங்கடா பார்த்துக்கலாம், வாங்கடா பார்த்துக்கலாம். நல்லா கவனிங்க. நம்ம வீட்டில் வளர்க்குற நாய்களை கவனிச்சிங்கன்னா, கேட்டுக்குள்ளே இருக்கிறப்ப வெளியில் இருக்கிற நாயை பார்த்து பயங்கரமாக குலைக்கும், பயங்கரமாக குலைக்கும், கெர்ச்சிக்கும், திமிரும், அப்படியே முட்டா போதும் கடிச்சு கொதற மாதிரி. நீங்கள் லைட்டாக கேட்டை திறந்து விடுங்க, இந்த கட்டிலுக்கடியில் போய் ஒளிஞ்சது யாருன்னு பாருங்க. ஆமாம், அப்படியே உள்ளுக்குள்ளே போய் பதுங்கு குழியில் போய் பதுங்கிக்கும். எதிரி உள்ள நுழைஞ்சிட்டான்டா அப்படின்னு. அருமையானவர்களே, இப்போ தீர்க்கதரிசியும் வேலைக்காரனும் நின்று கொண்டு தோத்தான் மலையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்போ இராணுவம் நெருங்கிருச்சு, பிடிக்க வர்றாங்க. இப்போ ரெண்டாவது ஒரு சிம்பிளான ஜெபம். இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம அந்த உபவாச ஜெபத்துக்கு வருவோம். உங்களை எல்லாம் தோத்தான் மலையில் வச்சு உபவாச ஜெபம் நடத்திட்டு இருக்கிறேன். இப்போ பயப்படாதுன்னு சொன்னார். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கல நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம்னாரு. கண்ணை திறந்து விட்டாரு, நம்ம எல்லாரும் பார்த்துட்டோம். இப்போ கிட்ட நெருங்கி வந்துட்டான். இப்போ நம்முடைய ஜெபம் எதுவாக இருக்கும்? ஹலோ, உங்களுடைய ஜெபம் எதுவாக இருக்கும்? கடங்காரன் வாசப்படியில் வந்துட்டான், உங்கள் ஜெபம் எதுவாக இருக்கும்? ஆண்டவரே, ஒரு மயக்கம் போட்டு அவன் விழுந்துடப்படாதா? ஆண்டவரே, ஏதாவது ஒரு செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு அக்கௌண்ட்டில் ஒரு டக்குன்னு ஒரு 10,000 வரப்படாதா? எடுத்து கொடுத்து விரட்டி விட்டுடலாமே. நம்முடைய ஜெபம் அப்படி தானே இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஜெபம். நான் கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள்லாம் ஜெபம் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ பயங்கரமான ஆட்கள் ஜெபிக்கிறதுல. அதுவும் இந்த மாதிரி சூழ்நிலையில், இந்த நெருக்கடி வேலையில் நம்ம பயங்கரமாக ஜெபம் பண்ணுவோம். இப்போ ஜெபம் பண்ண பயங்கரமாக ஒவ்வொருத்தரும் பாருங்க அப்படியே கிட்ட வந்துட்டாங்க. எலிசா தீர்க்கதரிசி அலட்டிக்கவே இல்லை. ஆண்டவரே, இவர்கள் எல்லாருக்கும் கண் மயக்கம் உண்டாகும்படிக்கு செய்வீராக. முதல்ல ஒரு ஜெபம் பண்ணாரு, ஆண்டவரை கண்களை திறந்திருளும். வேலைக்காரன் கண்ணை திறந்து விட்டு அவன் குருடனா?
அவன் கண்ணு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவன் தான், ஆனா அவனுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து விட்டார். நல்ல கவனிங்க, ஆவிக்குரிய கண்களை திறந்த உடனேதான் ஓஹோ, அவங்க ராணுவத்தை விட நம்ம பின்னாடி நிக்கிற ராணுவம் பெருசா இருக்கியா, நெருங்க முடியாது. அவங்கள்ட்ட இருக்கிறது சாதாரணது, ஆனா நம்மள்ட்ட இருக்கிறது அக்கினி ரதம், அக்கினி குதிரைகள், பயங்கரமான சேனைகள் இருக்கு, நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா அப்படின்ற ஒரு தைரியம் வந்துருச்சு. இப்ப இந்த எலிசா இரண்டாவது ஒரு ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே இந்த எல்லா ராணுவ வீரர்களுக்கும், ரதங்களை ஓட்டுகிற, குதிரைகளை ஓட்டுகிற இந்த சேனைகளுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படிக்கு செய்யும். கண்ணிலே வெண்ணெய் வச்சு விட்டார், அப்படி சொல்லலாம். எப்படி? கண்ணில் என்ன தடவி விட்டாரு? ஆமா, கண்ணிலே வெண்ணெய் அடிச்சிட்டார். வெண்ணெய் அடிச்சுட்டு போயிட்டான்டா அப்படி. கண்ணுக்கு மாத்திரத்தில் சில பேர் அப்படித்தான், நம்ம முழிச்சுக்கிட்டே இருப்போம், நம்ம கண்ணில் விரல விட்டு ஆட்டிடுவாங்க. அப்புறம் பார்த்தா நமக்கு மெட்ராஸ் செய் மாதிரி கருப்பு கண்ணாடி போட்டு சுற்றணும் நம்ம. நான் ஒரு தடவை கருப்பு கண்ணாடி போட்டு போனேன், வாங்க கருப்பு எம்ஜிஆர்னாங்க. அன்னைக்கு கழட்டி தூக்கி எறிஞ்சு வந்தேன் நான். அதை இப்படி ஒரு புனை பேர் நமக்கு தேவையா? இப்படி ஒரு அவமானம் நமக்கு தேவையா? நம்மளை லூசுன்னு சொல்லாமல் சொல்லிவிட்டாங்க. அவன் இனி அப்படி அவமானப்படுத்துவான்னு நான் எதிர்பார்க்கல. உண்மையாக சொல்கிறேன், அன்னைக்கு கழட்டி தூக்கி எறிஞ்சு வந்தான். ஜென்மத்துக்கு இதை போடக்கூடாதா? நானும் போடுறதில்ல, பிள்ளைகளையும் போட விடுறதில்ல. அது வேற ஏதாவது சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. அந்த நல்லவரையும் கெடுத்து விட்டா, என்னையும் கெடுத்து விட்டான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. இப்ப ஒரு ஜெபம், ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறார். இரண்டாவது ஒரு அற்புதமான விண்ணப்பம். அவர் சொல்ற, ஆண்டவரே இவர்கள் எல்லாருக்கும் கண் மயக்கம் உண்டாகும்படிக்கு செய்வீராக. உங்களுக்கு ஏதாவது புரியுதா? நான் இதை ஆராய்ச்சி பண்ணிட்டேன், ஆலோசி விட்டேன். ஆண்டவரே இது என்ன கண்ணு தெரியாம போச்சா இவங்களுக்கு, இல்லை இவங்க பூரா குருடாயிட்டாங்களா, என்ன நடந்துச்சங்க? முதல்ல இப்படி ஜெபம் பண்ணலாமா? முதல்ல இப்படி ஜெபம் பண்ணலாமா? ஒரு தீர்க்கதரிசி பண்ணியிருக்காரு. இப்ப எதிரிகள் வர்றாங்க, உங்களுக்கு ஒரு அடிக்க வர்றான் ஒருத்தன், நீங்க என்ன பண்ணுவீங்க? நல்ல ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் மேனா இருந்தா என்ன பண்ணுவோம்னா, அவன் பார்த்துட்டு என்னடா மந்திரம் பண்றான்டா, செய்வினை வைக்கிறான்டா அவன், என்ன நீ உளர்ற, வாயை மூடு முதல்ல, பரபரங்கிறான், ஏதோ கூப்பிடுறான், ஏதோ பண்றான்டா இவன். எப்படி? இது ஓவர் ஸ்பிரிச்சுவல், இதுக்கு ஃபேஸ் பண்ண தெரியல. இன்னும் சில பேர், வாடா நீ வா வா, ஒத்தைக்கு ஒத்தடா, நீயா நானான்னு பார்த்துருவோம். ஏன் தெரியுமா அந்த வார்த்தையை ஒத்தைக்கு ஒத்தன்னு சொல்றது? அங்கே 1000 பேர் இருக்காங்க, சல்லி சல்லியா நொறுக்கி, ஆமா எலும்பை பூரா சூப்பு வச்சிருவாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டு இவ்வளோ பேரெல்லாம் நம்ம பேச பண்ணா, ஒன்றுக்கு ஒன்றாவது நம்ம என்ன செய்வோம்? தாவீது கோலியாத் மாதிரி ஒருவரை அனுப்புங்கள், பாட்டை கிளப்பி போடுறேன்னா, ஒருவரை அனுப்புங்கள், உன் குடும்பத்திலிருந்து ஒருத்தர் அனுப்பு, இந்த சபையிலிருந்து ஒருத்தர் அனுப்பு, இந்த ஐக்கியத்திலிருந்து ஒருத்தர் அனுப்பு. இதுக்கு அடி வாங்க ஒரு ஆளா? அடி வாங்க ஒரு ஆளா? கொந்தளிக்கிற எல்லாம் பார்க்குறாங்க, என்ன செய்யறதுன்னு. ஜபம்லாம் நமக்கு எப்படிலாம் வருதுன்றீங்க. ஒருத்த கடைக்காரன் வந்து, ஆண்டவரே காலையில் எந்திரிச்சோன்னு ஜபம், ஆண்டவரே இன்னைக்கு வரக்கூடாதானே, வரக்கூடாது ஆண்டவரே, வந்துடக்கூடாது, நான் அவமானப்பட்டக்கூடாது, நான் உம்முடைய பிள்ளை, நான் உம்முடைய பிள்ளை. உம்முடைய பிள்ளை இல்லைன்னு யார் சொன்னா? நீ ஆண்டுடைய பிள்ளை தான். நீ என்ன பண்ணினாலும் நீ அவருடைய பிள்ளை என்பதை மாற்றவே முடியாது. உன்னை ரத்தத்தால் மீட்டெடுத்து வச்சிருக்கிறாரு. இவ பிரச்சனை அது இல்லை. இவர் விண்ணப்பம் பண்றாரு, ஆண்டவரே இந்த இராணுவத்தினுடைய கண்கள் எல்லாருக்கும் கண் மயக்கம் உண்டாகும்படிக்கு செய்யும். நம்ம ஆராய்ச்சியில் என்ன தெரியுமா முடிவுக்கு வந்துச்சு? இவங்களுக்கு கண்ணெல்லாம், அதாவது கண்ணெல்லாம் குருடா போகல, கண்ணில் ஃபேட் ஆகி போச்சு, ஒரு தற்காலிக பொறை விழுந்து விட்டது, ஒரு கேட்ராக்ட் அப்படி சொல்லலாம்.
இன்னொன்று ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு டிரான்ஸ்லேஷன்ல, the cloud of eye. ஒரு மேகம் திடீர்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கண்ணிலேயே காலில் எழுந்திரிச்சுட எல்லாம் மயங்கும், தெரியும், எல்லாம் நிழல் மாதிரி தெரியும், எல்லாம் நிழல் மாதிரி தெரியும். நம்ம கண்களை மூடிடும், நம்முடைய கண்களில் தெளிவு இருக்காது. இது யாருன்னே தெரியாது, யாருன்னே இந்த உருவம் தெரியாது. அங்கே உருவம் தெரியும், ஆனால் யாருன்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இப்போ என்ன தெரியுமா, தீர்க்கதரிசி இடத்துல பக்கத்தில் வந்துட்டாங்க. இப்போ இவர் 2வது விண்ணப்பம் பண்றார். ஆண்டவரே, இவர்கள் எல்லாருடைய கண்களை நீ கண் மயக்கம் உண்டாகும்படிக்கு செய். நீங்களும் நானும் ஜெபம் பண்ண தெரியாம, ஆண்டவரே ஆண்டவரே காப்பாத்துங்கப்பா, அவன் வந்துடக்கூடாது ஆண்டவரே, அவன் பேசிடக்கூடாது ஆண்டவரே, என்னை அவமானப்படுத்திடக்கூடாது ஆண்டவரே. நல்ல கவனிங்க, இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் நல்லா பதிவு பண்ண விரும்புகிறேன். அந்த வசனத்தை படிங்க, எல்லாரும் வசனத்தை சொல்லுங்க. விண்ணப்பம் பண்ணி நல்ல கவனிங்க. அடுத்த வசனத்தையும் வாச்சிருங்களேன். நல்ல கவனிங்க, இங்கதான் பாயிண்ட், இங்கதான் விஷயம். நல்ல கவனிங்க. இந்த ராணுவம் எல்லாம் சீரியா ராஜா அனுப்பி இவனை பிடிச்சிட்டு வாங்கடானா, இந்த சீரியா சமாரியாவிலே தோத்தானிலே இருந்த தீர்க்கதரிசியாகி எலிசா எல்லாரையும் பிடிச்சி சமாரியாவின் ராஜாவுக்கு கொண்டு போய் சமாரியாவுக்கு அழைத்து கொண்டு போனான். நான் இப்படி வார்த்தை சொன்னா உங்களுக்கு எல்லாம் புரியும் நினைக்கிறேன். எதிரிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்க நாம் அழைக்கப்படவில்லை, நம்முடைய கட்டுப்பாட்டில் எதிரிகளை வைக்கும்படிக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த ராணுவம் சேனைகள் எல்லாம் எலிசா ஒருவனை பிடித்து கொண்டு போக வந்தது. ஆனா ஒரே ஒரு ஜெபம், ஒரே ஒரு விண்ணப்பம் எலிசா தீர்க்கதரிசி செய்தபடியினாலே அந்த என்டையர் ஆர்மி, அந்த முழு ராணுவமும் எலிசாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிற 2வது ஜெபம் என்ன தெரியுமா? நீங்கள் மற்றவர்களால் கட்டுப்படுத்தப்படும்படிக்கு அல்ல, உங்களுடைய விண்ணப்பத்தினாலும் ஜெபத்தினாலும் மற்றவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு, எனக்கும், இங்க இருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் கர்த்தர் தருகிறார். பிரச்சனைகளை நம்மை கட்டுப்படுத்த அல்ல, பிரச்சனைகளை நாம் கட்டுப்படுத்துவதற்காக என் தேவன் நம்மை தெரிந்து இந்த இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நல்ல கவனிங்க. பிரச்சனைகளை பார்த்து ஐயோ அப்படின்னு நினைக்காதீங்க. இவ்வளவுதானா, வேற ஏதாவது இருக்குதா, அதையும் பார்த்துருவோம். இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, போ பெரிய ஆளா இருந்த வீட்டில இருந்து வர சொல்லு, பார்த்துருவோம். பிரச்சனைகளை பார்த்து நீங்களும் நானும் சொல்லுவோம், இது சின்னது, பெரிய பிரச்சனையா இருந்தா வாங்க நாங்க ஃபேஸ் பண்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவன் நமக்கு எவ்வளவு அற்புதமான ஒரு விண்ணப்பத்தை இந்த காலை வேளையிலே சொல்லிக் கொடுக்கிறார். இவர் சொல்லும் கண் மயக்கம் உண்டாகும்படி, முதல்ல கண் திறக்கும்படிக்கு ஜெபம் பண்ணாரு, இப்ப கண் மயக்கம் உண்டாகும்படிக்கு ஜெபம் பண்றாரு. இப்ப யாருக்கு கண் மயக்கம் உண்டாகும்படிக்கு ஜெபம் பண்ணாரு? இப்ப புரியுதுங்களா? முதல்ல குடும்பத்தில் உள்ளவர்களுடைய கண்கள் திறக்கும்படும்படி நாம் ஜெபம் பண்ணணும். நம்மோடு கூட இருக்கிறவர்கள், நம்மை சார்ந்திருக்கிறவர்கள், நம்மோடு அனுதினமும் பயணிக்கக்கூடியவர்களுடைய கண்கள் திறக்கப்படணும். 2வது, எதிரிகளுடைய, பகைவர்களுடைய, நம்மை எதிர்க்கிறவர்களுடைய, நம்மை வெறுக்கிறவர்களுடைய, நம்மை அவமானப்படுத்தவர்களுடைய, நம்முடைய சத்துருக்களுடைய கண்களை மயக்கம் உண்டாகும்படிக்கு ஒரு விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் இந்த காலை வேளையிலே விரும்புகிறார். எத்தனை பேரோடு கர்த்தர் இந்த காலை வேளையிலே பேசுகிறார்? கரங்களை தட்டி ஆவியிலே நிறைஞ்சு அப்படியே ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை வெறுக்கிறவர்கள், என்னை பகைக்கிறவர்கள், என்னை உதாசீனப்படுத்துகிறவர்கள், என்னை அருவருக்கிறவர்கள், என்னை அவலட்சணப்படுத்துகிறவர்கள்
நினைக்கிறவர்கள், என்னை மிக கேவலமாய் நினைக்கிறவர்கள் எல்லாருடைய கண்களும் இப்பொழுதே கண் மயக்கம் உண்டாகும்படிக்கு செய்வீராக. என் தேவனுடைய கண்களிலே ஒரு மேகத்தை கொண்டு வந்து நிழலாட்டமாய் மாற்றுவீராக. Glory to God. அவருடைய விண்ணப்பம் பயங்கரமா இருந்துச்சு. கைது பண்ணிட்டு போற வந்தவங்க கைது செய்யப்பட்டு அவர்கள் எலிசாவின் பின்னாடி போறாங்க. நல்ல கவனிங்க. இப்ப கைதியை கூட்டிட்டு போகும்போது போலீஸ் எல்லாம் பின்னாடி போவாங்க. கைதி தான் என்ன செய்வான்? முன்னாடி இழுத்துட்டு போவான். ஆனா இப்ப நடந்தது என்ன தெரியுமா? எலிசா அப்படி தைரியமா முன்னாடி போயிட்டு இருக்காரு. பின்னாடி வர்றவன் பூரா கைதியா வர்றான். அவர் சொல்றாரு, இது பட்டணமும் அல்ல, இது வழியும் அல்ல, நீங்கள் தேடுகிற நபர் இங்கே இல்லை, உங்களை நடத்த வேண்டிய இடத்துல நான் வழி நடத்துறேன், என்னை பின்பற்றி வாருங்கள். அருமையான தெய்வ பிள்ளைகளை, இப்போ நல்ல கவனிங்க. பிரச்சனைகள் என்னைக்குமே உங்களை கட்டுப்படுத்த நீங்கள் அனுமதிக்க கூடாது. எத்தனை பேர் உங்களுக்கு புரியுது? ஆவிக்குரிய நிலையில் பிரச்சனைகள் உங்களை கட்டுப்படுத்த நீங்கள் அனுமதிக்க கூடாது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். தேவன் அபிஷேகம் பண்ணி உங்களை வச்சிருக்கிறாரு. நீங்க பிரச்சனையை கட்டுப்படுத்த ஆற்றலுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்லணும், ஆண்டவரே இந்த பிரச்சனையை கட்டுப்படுத்துகிற ஆண்டவரே கண் மயக்கம் உண்டாகும்படி செய்யுங்கப்பான்னு ஒரு ஜெபத்தை பண்ணுங்க. உங்களை எதிர்க்கிறாங்களா, உங்களை பகைக்கிறாங்களா, உங்களை வெட்கப்படுத்த நினைக்கிறாங்களா, உங்களை அவமானப்படுத்த நினைக்கிறாங்களா, உங்களை துரத்துறாங்களா, உங்களை பரியாசம் பண்ணுறாங்களா, உங்களை அவலட்சணமாக நடத்துகிறாங்களா, உங்களை மரியாதை குறைவாக நடத்துகிறாங்களா, ஒன்று செய்ய வேணாம். சிம்பிள் ப்ரேயர். த செகண்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரேயர் வி நீட் டு ரிமெம்பர். நம்ம நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய இரண்டாவது ஜெபம் ஒரு சாதாரணமான ஜெபம். ஆண்டவரே எனக்கு விரோதமாக எழும்புகளுடைய கண்கள் மயக்கம் உண்டாகும்படிக்கு செய்யுங்க. அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளை, கடந்த நாட்களில் நான் டேனியல் பிரதர்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது கடையில் அவர் சில காரியங்களை என்னோட பகிர்ந்து கொண்டார். அப்போ நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், பிரதர் டோன்ட் வரி, நீங்கள் எந்த ரிஸ்க் எடுக்காதீங்க, அவனே இல்லாமல் போயிடுவானே, அவனே இல்லாமல் போயிடுவான். நீங்கள் பாருங்கள், அந்த டெஸ்டிமனி இங்கே வரும். நான் சபையில் சொல்கிறேன், உங்களுக்கு சொல்கிறேன். நான் உற்சாகப்படுத்துறதுக்கு மட்டும் நான் சொல்லலை, நான் ஆவியில் நிறைஞ்ச விஷயம் அது. நான் அபிஷேகத்தில் எனக்குள்ள பொங்கின ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவனுடைய பிள்ளைக்கு எதிராக ஒருத்தன் எழும்பி நின்றுட்டு அவன் ஜெயிச்சு வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை. அல்லேலூயா. அவன் வாயினால பேசுறானா வாயினால் அடி, அவன் கையினால பேசுறானா கையினால அடிப்பாரு, அவன் கண்ணுனால பேசியிருப்பானா கண்ணுனால அடிப்பாரு, அவன் கால்னால செஞ்சிருப்பானா அவன் கால் அடிப்பாரு. அவன் எந்த உறுப்புகளினாலே எந்த ஆயுதத்தை கொண்டு அவன் தாக்குதல் நடத்தினானோ அதே ஆயுதத்தை கொண்டு கர்த்தர் அவனை தாக்குவார். அது நடக்கும். அவன் இந்த புலியூர்ல இல்லாம போறான் இல்லைன்னு பாருங்கன்னு சொன்னேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஏன்னா அவன் எதிர்த்தது உலகத்தோட அல்ல, என் தேவன் அபிஷேகம் பண்ணி வைத்த முத்திரை போடப்பட்டிருக்கிற என் தேவனுடைய பிள்ளைக்கு முன்பதாக. ஹல்லேலூயா. அவன் நிற்கலாம் முடியாது. இன்னைக்கு ஒரு மேல செல்வாக்கா இருக்கலாம், ஒன்றும் இல்லாமல் போன பயிலெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ரோட்டுக்கு வந்த நிலைமையெல்லாம் நிறைய இருக்கு, சரித்திரங்கள் இருக்கு. 20 ஆண்டு காலம் நான் இங்கே பயணித்து கொண்டிருக்கிறேன். இந்த 20 ஆண்டு கால பயணத்தில் எத்தனையோ காரியத்தை நான் பார்த்து விட்டேன். என் கண்களுக்கு கர்த்தர் காமிச்சிட்டார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், உங்கள் ஜெபம் எதுவாக, உன்னை யார் நீங்கள் எதிராக ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. அவனோட பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸை நீங்கள் குறைச்சிக்காதீங்க, உங்களுடைய தரத்தை நீங்கள் குறைச்சிக்காதீங்க, உங்களுடைய கிருபையை நீங்கள் இழந்து போயிடாதீங்க. எதுக்கு அவன்கிட்ட போய் நம்ம பேசணும்? நமக்கு பேச வேண்டிய ஒருத்தர் இருக்கார். அவரிடத்துல கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும். நல்ல கவனிங்க. உங்க பக்கத்தில் வந்து அண்ணே நீங்க ஆலோசனை கொடுங்கன்னு சொல்ற காலம் நிச்சயமாய் வரும். நீங்க சொல்லுங்க நான் செய்கிறேன் அப்படிங்கிற காலம் வரும். ஐயோ நான் செஞ்சதை மன்னிச்சுக்கங்கன்னு சொல்ற காலம் வரும். ஐயோ நான் தவறு செய்து விட்டேன், நீ இந்த இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை நான் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு உங்க பாதபடியிலே அவன் விழுகிற காலம் வெகு தூரத்தில் இல்லை. கர்த்தர் அப்படி செய்வார். அருமையான தெய்வ பிள்ளைகளை, இப்ப எலிசா தீர்க்கதரிசி வழி நடத்துறார்.
பின்னாடி போகிறான். அழகாக போகிறாங்க, எல்லாரும் போகிறாங்க. நல்ல கவனிங்க, ஒருத்தர் 2 பேரும் இல்லை, ஒரு சேனை, ஒரு இராணுவம், ஒரு திரள் கூட்டம். நான் அந்த படத்தை அந்த டாபிக்கை போடு சாமி, அந்த டாபிக்கை பாருங்களேன். அந்த பிக்சர் பண்ணியிருக்கிறேன் நான், அந்த பிக்சரை நெட்லேருந்து நான் எடுத்து போட்டிருக்கிறேன். அந்த பேருக்கு பின்னாடி அப்படியே நீங்கள் அந்த லெட்டர்ஸுக்கு பின்னாடி நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா அது எப்படி எலிசா தீர்க்கதரிசி அந்த ஜனங்களை நடத்தினார் என்பதை அதில் போடப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ரொம்ப அழகாக நடத்துறார். ஒரு சேனையே போகுது. அருமையான தேவ பிள்ளைகளை, உங்களை ஒருத்தர் உங்க பின்னாடி வருவதற்காக தேவன் உங்களை அழைக்கல. 1000 பேர் உங்கள் பின்னாடி வரும்படிக்கு கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி உங்களை என்னை கர்த்தர் இந்த இடத்துல நிலைநாட்டி வைத்திருக்கிறார். ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10000 பேரையும் துரத்துவார்களானால் நீங்க எல்லாரும் சேர்ந்து நாம் எல்லாரும் இணைந்து ஒருமனப்படும் போது லட்ச ஜனங்களை வழி நடத்த வழிகாட்ட இது பட்டணமும் அல்ல, இது வழியும் அல்ல. நீ தேடுகிறவர் இங்க இல்ல, அங்கே இருக்கிறார் என்று சொல்லி அவர்களை வழிகாட்ட முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப போய் தொடர்ந்து வாசிங்க, இந்த வசனத்தை வாசிங்க, சீக்கிரம் முடிச்சிருவோம். வந்தபோது கர்த்தாவே, மூணாவது ஒரு சிம்பிள் பிரேயர். மனுஷனாயா இருந்தாலும் நான் அப்படித்தான் யோசிச்சேன். நான் டைப் பண்ணும்போது பயங்கர சிரமத்தின் நடுவில் இரவு 12 மணிக்கு உட்காந்து நான் டைப் பண்ணுறேன். பிரிண்ட் அவுட்டு 5 மணிக்கு எந்திரிச்சு போய் ஒருத்தரை எழுப்பி பிரிண்ட் அவுட்டு போட்டு முடியா அப்படின்னு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்தேன். அன்பான கர்த்தருடைய 12 மணிக்கு 1 மணி இருக்கும் நான் அதை முடிக்கிறப்ப. எனக்கு அன்பான கர்த்தருடைய கர்த்தர் பேசின வார்த்தையை பாருங்கள், என் மனசுக்குள்ள அதெல்லாம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்படியே இதெல்லாம் கொட்டுறதுக்கு அவ்வளவு நேரம் ஆச்சு, அதை பொறுக்கி எடுத்து போடுவதற்கு. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இப்ப இறுதி ஜபத்தை செய்யறாரு. ஆண்டவரே, இவர்கள் கண்களை, நல்ல கவனிங்க, ஒரு தீர்க்கதரிசியால இதெல்லாம் முடியுமா? ஒரு மனுஷனால முடியுமா? ஒரு ஆவிக்குரிய நபரால இது முடியுமா? எப்ப கண் மயக்கம் உண்டாக செய்ய வேண்டும் என்பதையும் எப்ப கண் திறக்கப்பட வேண்டும் என்பதையும் ஒரு தீர்க்கதரிசி தீர்மானிக்கிறார் என்றால், ஒரு ஜெபத்தின் வழியாக அதை முடிவு செய்கிறார் என்று சொன்னால், நம்முடைய தேவன் ஜெபத்தை எவ்வளவு வல்லமையான தேவன் கேட்கிறவர் என்பதை இந்த வசனத்தின் மூலம் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அருமையானவர்களே, உங்கள் பகைவர்களை, உங்கள் எதிர்க்கக்கூடிய கண்களை மயக்கம் உண்டாக செய்யவோ அதை எப்பொழுது திறக்க வேண்டும் என்பதையும் முடிவு செய்வது உங்களுடைய ஊக்கமான ஜெபம். அந்த ஜெபம் தலையில புரட்டி போட்டுரும். இந்த இடத்துல அப்படித்தான் நடந்தது. இப்ப என்ன தெரியுமா? சமாரியாவுக்கு வந்து விட்டார்கள். இந்த சமாரியாவின் ராஜா வந்து விட்டார். சமாரியாவின் ராணுவம் சுற்றி நிற்கிறது. இப்ப எல்லாருக்கும் கண் திறக்கும்படி, இப்ப நல்ல கவனிங்களேன், செம்மறி ஆட்டு கூட்டம் மாதிரி போயிருக்காங்க. நல்லா பாருங்க, வெள்ளாடுக்கு செம்மறி ஆட்டுக்கு வித்தியாசம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வெள்ளாடு வெள்ளையா இருக்கும், செம்மறி ஆடு செம்மறியா இருக்கும், அப்படிதானே? செம்மறி ஆட்டு குனிஞ்சிக்கிட்டே போகும். அது என்ன தெரியுமா? செம்மறி ஆட்டை பார்த்துருக்கீங்களா? அந்த ஆள் எங்கே சத்தம் போகிறாரோ அது நடக்கல, அவர் போகிற போக்கில் போயிட்டே இருக்கும். அது அங்கே இங்கெல்லாம் போகாது. ஆனால் இந்த வெள்ளாடு இருக்கு பாருங்க, எங்கெல்லாம் தீனி கிடைக்குதோ அங்கெல்லாம் பக்கவாட்டில் பூந்துடும். இதை போய் அடித்து காலை உடச்சி தான் கொண்டு வரணும். செம்மறி ஆடு அப்படி இல்லை, இது அப்படியே ஆட்டிக்கிட்டே போவோம், கென்னு பின்னாடியே போவோம், ஒரு சத்தம் போட்டுக்கிட்டு, நான் பின்னாடி வரேன் அப்படின்னு ஆட்டிக்கிட்டே இப்படி ஆட்டிக்கிட்டே போவோம். ஆனால் வெள்ளாடு அப்படி இல்லை. நல்ல கவனிங்க, வெள்ளாடு அப்படி போகாது. இது தீனி போச்சுன்னா போயிடும், அங்கே போயிடும், இங்கே போயிடும் அப்படி. இப்போ செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி இவங்க அப்படி கண்ணு தெரியல. ஐயா நாங்கள் எங்கே வர்றதுங்கய்யா? ஐயா இங்கே வரணுங்களாயா? ஐயா நாங்கள் இங்கே போகணுங்களா? ஆமாம் அப்படி தான் வாங்க, ஒத்தடி பாதை வருது, எல்லாம் ஒத்தையில் வாங்க, வரிசையாக வாங்க, எல்லாம் இராணுவத்தை பத்திரமா விடுங்க. அப்போ ஒரு சக்கரத்தை தூக்கிட்டு வாங்கய்யா. அப்புறம் பள்ளத்தில் விழுந்துருவீங்க. பள்ளத்தாக்கை தாண்டிட்டோம், மலையை தாண்டிட்டோம், இந்த வீட்டுக்கு வந்துட்டோம், இந்த அட்ரஸுக்கு வந்துட்டோம், காந்திராம் வந்துட்டோம், இந்த திண்டபாநகர் தாண்டிட்டோம், இந்த வடக்குப்பாளையம் வந்துட்டோம், இந்த புலியூர் வந்துட்டோம். எப்போ புலியூர் செட்டிநாடு காலேஜை விட்டுட்டோமாப்பா, எல்லாம் ஸ்டாப்புக்கு வந்தாச்சு, ஃபுல்லாக நிற்கிது. இப்போ இராணுவம் சூழ்ந்து நிற்கிது. இப்போ ஒரு ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே இவர்களுடைய கண்களை திறந்தரணும்.
இப்போ கண்ணை திறந்து பார்த்தோன்னே நெஞ்சடைச்சு போயிருக்கும்ல, எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உசுரே போயிருக்கும். ஏன்னா இங்கே இருக்கிற கூட்டத்தை பிடிக்க வந்தவங்க அவங்க, இங்கே இருக்கிற தீர்க்கதரிசியை பிடிக்க வந்தவங்க. இப்போ எல்லாரும் அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது புரியும். வாசிங்க. அவர்கள் சமாரியாவின் நடுவே இருந்தார்கள். நல்ல கவனிங்க. இப்பதான் பயங்கரமான ஒரு ஹைலைட். ஒரு ஜெபம் பண்றாரு, இறுதி ஜெபம். முதல் ஜெபம் என்ன ஜெபம் பண்ணாரு? அது வேலைக்காரனுடைய கண், நம்ம உறவுகள் கண்கள், நம்முடைய கண்கள், நம்ம குடும்பத்தில் உள்ள கண்கள், இது திறக்கணும். ரெண்டாவது, பகைவுடைய கண்கள், கண்மயக்கம் உண்டாகணும். நீங்க இப்படி ஒரு ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா உங்களை பார்க்கவே மாட்டான், நீங்க அவன் கண்ணுக்கே தென்பட மாட்டீங்க. நம்ம சில பேர் சொல்லுவோம்ல, ஓ நீங்க அந்த கல்யாணத்துக்கு வந்துருந்தீங்களா, நான் பார்க்கவே இல்லையே, நானும் அங்கதான் இருந்தேன். ஓ நீங்க அந்த தேதியில் அங்கதான் இருந்தீங்களா, ஐயோ நான் பார்க்கலையே, நானும் அங்கதானே இருந்தேன். நம்ம கண்களுக்கு தென்படலை, ஆனா ரெண்டு பேரும் ஒரே லொகேஷன் தான். அப்ப நல்ல கவனிங்க. அப்ப ஆண்டவர் இந்த இடத்துல, ஆண்டவர் எப்படி அதை லொகேட் பண்ணி சொல்றாரு பாருங்க, ரொம்ப அழகாய் சொல்லுகிறார். இல்லை கருமையானவர்களே, அந்த இடத்துல இருக்கிற அந்த தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியம். இப்ப அவர்கள் நடுவில் நின்று கொண்டிருக்கிறார்கள், பார்க்கிறாங்க. கண்களை திறந்தரலும் என்று சொன்ன போது கண்களை கர்த்தர் திறக்கிறாரு. திறந்த உடனே சமாரியரின் நடுவே இருக்கிறதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அன்பானவர்களே நல்ல கவனிங்க. இப்ப இரண்டாவது ஜெபம், கண்கள் மயக்கம் உண்டாகும்படிக்கு செய்யணும். உன் பகைவர்களை, நான் இப்படி சொல்லலாம்னு நினைக்கிறேன், அது சரியா இருக்குன்னு. நீங்கள் சத்துருவனுடைய கண்களுக்கு தென்படக்கூடாத அளவுக்கு அவனுடைய கண்களை கர்த்தர் மயக்கம் உண்டாக செய்வாராக. நீங்க இருக்கிறான்னு தெரிஞ்சா தானையா உன்னைய பார்க்க வருவான். அவன் உன் கண்ணுக்கே தென்படலைன்னா, ஹலோ, உன்னுடைய லொக்கேஷன் அவனுக்கு தெரியலன்னா, உன்னுடைய இருப்பிடம் அவனுக்கு புரியலன்னா உன்னைய பார்க்க வர முடியாது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப நல்ல கவனிங்க. தேவன் எந்த அழகாய் நம்மோடு பேசுகிறான், எவ்வளவு அழகாய் நமக்கு சொல்ல. இப்ப மூணாவது ஜெபம், கண்களை திற. இப்பயும் எதிரியினுடைய கண்கள். இப்ப வேலைக்காரனையும் இவனுக்கு, இந்த எதிரியை கொஞ்சம் கம்பேர் பண்ண விரும்புகிறேன். வேலைக்காரனுடைய கண்களை திறந்த போது அவன் கண்டது, பின்னாடி திரும்பி பார்க்கிறான், மலையை பார்க்கிறான், எலிசாவை பார்க்கிறான். அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் மலையை சுற்றிலும் நிறைந்திருக்கிறதை கண்டான். இப்ப இந்த எதிரிகளுடைய சீரிய ராணுவத்தினுடைய கண்கள் திறக்கப்பட்ட போது அந்த கிளவுடு மறைஞ்சிருச்சு, அவ்வளவுதான். நல்ல கவனிங்க, ஃபாக் மறைஞ்சிருச்சு, அந்த 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 இருள் மறைஞ்சிருச்சு. இப்ப நிழலானது இப்ப தெளிவா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப திறந்து பார்க்கும்போது சீரியா ராணுவத்தின் நடுவிலே, அந்த சமாரியரின் நடுவிலே, சமாரியா தேசத்தின் நடுவிலே, சமாரியாவினுடைய ராணுவங்கள் சுற்றி இருக்க இவர்கள் நடுவிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். நல்ல கவனிங்க, எதிரி நம்மளை வலை வீசி பிடிக்கணும்னு நினைக்கிறான். ஆனா கர்த்தருடைய திட்டம் என்ன தெரியுமா? அவனை நாம வலை வீசி பிடிக்கணும்னு கர்த்தர் திட்டம் வச்சிருக்கார். ஹல்லேலூயா. நாம வலை வீசி அவனை பிடிக்கணும்னு கர்த்தர் திட்டம் போட்டு வச்சிருக்கார். எவ்வளவு அற்புதமான. இப்ப கண்கள் திறந்தாச்சு, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப நமக்குள்ள வந்த உற்சாகம், இந்த நாயை ஞாபகப்படுத்திக்கங்க. கேட்டுக்குள்ள இருக்கிற நாய் துள்ளுது துள்ளுது. சமாரியாவின் ராஜாவுக்கு he was so much happy. நம்ம யுத்தம் பண்ணல, நம்ம கஷ்டப்படல, வேர்வை சிந்தல, உழைக்கல, பாடுபடல, ஒரே மனுஷன் எல்லா ராணுவத்தையும் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டானே, எல்லாத்தையும் நிப்பாட்டானே. என்ன பண்ணலாம், வெட்டி போடட்டுமா? நீங்க ஒரு வார்த்தை உத்தரவு. அதுவும் பாருங்க, இப்பதான் அப்பான்லாம் கூப்பிடுறேன். அந்த வசனத்தை வாசிங்களேன். கண்டபோது எலிசாவை பார்த்து, என் தகப்பனே. நல்ல கவனிங்க, அவனே கண்ணு தெரியாம
குருட்டு போயலாட்டம். இந்த ஒரு மனுஷன் சொல்கிறத அத்தனாயிரம் பேரும் கேட்டு கீழ்ப்படிஞ்சு ஒத்தேடி பாதையில் 16 மைல் நடந்து வந்திருக்காங்க. 16 miles அவே ஃப்ரம் சமாரியா, தோத்தானிலிருந்து நடந்து வந்திருக்காங்க. நைட்டு பூரா தூக்கம் இல்லை, நைட்டு பூரா முழிச்சிருந்துருக்காங்க, இந்த எலிசா தப்பி போயிடுவார்னு. அப்போ முழிச்சிருந்தவங்க இப்போ பகல் பூரா நடந்து வந்து 16 மைல் இராணுவம் நடந்து, சேனை நடந்து வந்து இங்கே நிற்கிது. இப்போ இவர் சொல்கிறார், குந்து நாப்பில் அடிச்சு அப்படின்னு. எப்படி இருக்கும் பாருங்க. ஹலோ, அப்போ தான் சொல்கிறாரு, ஏப்பா இப்போ தான் நான் உனக்கு அப்பானே ஞாபகத்தில் வருதா? தகப்பனே, நான் இவர்களை வெட்டி போடலாமா? சார் வந்து தீர்க்கதரிசி எலிசா சொல்லி சொல்லி அங்கே ஆட்களை அனுப்பி இவர் போய் சிக்கிக்காம தப்பிச்சது யாரால? தீர்க்கதரிசியால, அந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டதால. இப்ப இவர் சொல்றாரு, நீ உத்தரவு கொடுத்தா அதை முடிச்சிருவான், ஒருத்தன் கூட தப்ப முடியாது. அருமையான தேவ பிள்ளைகளை, இவர் யுத்தம் பண்ணி ஜெயிக்கல. அப்பத்தான் இவர் கையாளுற விதத்தை பாருங்க. தீர்க்கதரிசி சொல்றாரு, அப்படி அல்ல. வாசிங்க தொடர்ந்து. போகும்படிக்கு நல்ல கவனிங்க. அடுத்த வசனத்தை வாச்சிங்கன்னா, அப்பொழுது அவர்களுக்கு பெரிய விருந்து பண்ணி அவர்கள் புசித்து குடித்த பின்பு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் தங்கள் ஆண்டவனத்துக்கு போய்விட்டார்கள். சீரியரின் தண்டுகள் இஸ்ரவேல் தேசத்திலே அப்புறம் வரவில்லை. ரொம்ப அற்புதம் பாருங்க. அம்புட்டு பயலை கூட்டிட்டு வந்து இவன் வெட்டி போடலாமான்னு கேட்கிறாரு. நோ, அவனை தொடக்கூடாது. போய் சோறு ஆயத்தம் பண்ணு, விருந்து வை. ஒரு பெரிய விருந்து. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் விருந்தை குறித்து நான் பண்ணும்போது இந்த செய்தியை நான் பண்ணியிருக்கேன். என்ன தலைப்புன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்கிறவங்களுக்கு தக்க பரிசு உண்டு. நீங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் டைரியை பார்த்து என்னுடைய வாட்ஸ்அப்பில் ஃபஸ்ட்டு யார் அனுப்புகிறாங்களோ அந்த தலைப்பை ரெஃபரன்ஸோடு அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கு தக்க பரிசு உண்டு. இதோடு இப்போ மறந்துடுங்க. இப்போ யாரும் சொல்ல வேணாம், பேச வேணாம். சரி, நல்ல கவனிங்க. இப்போ இந்த விருந்தை வச்சு பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணி வைக்கிறான். நீதிமொழிகளில் நம்ம சாலமோன் ஞானி அப்படி ஒரு வசனத்தை எடுத்து விடுறாரு. வாசிங்களேன், 25வது அதிகாரம் 21, 22 வாசிங்களேன். இல்லப்பா, 25வது அதிகாரம் 21, 22. உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு. அவன் தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தழல்களை குவிப்பாய். அடுப்புல இருக்கிற நெருப்பை அப்படியே கங்க அள்ளி உன் எதிரியின் தலையில வைக்கணும்னா அவனை உன் வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து வை. செத்தான், அதோட உன் வீட்டுக்கு ஜென்மத்துக்கு வரமாட்டான். நான் சொல்றேன், இந்த இடத்துல நடந்த சம்பவம் அதுதான். பைபிள் தெளிவா சொல்லுது. அப்புறம் இஸ்ரவேலிலே சீரியா ராஜாவினுடைய தண்டுகள் வரவில்லை. அருமையான தேவ பிள்ளைகளை, ஒரே ஒரு ஜெபம் ஒரு மனுஷனுடைய கண்களை திறந்துச்சு. அவன் பார்த்துட்டான், பார்க்க வேண்டியதை பார்த்துட்டான். 2வது ஒரு ஜெபம், கண்கள் மயக்கம் உண்டானது. ஒரு பெரிய இவன் கட்டுப்பாட்டின் கருவியா மாறிட்டார். சகலத்தையும் தன்னுடைய அப்படியே கையடக்கத்தில் கொண்டு வந்துட்டார். காரணம் ஜெபம். 3வது ஒரே ஒரு ஜெபம்,
ஐம்பட்டு பேத்துக்கு விருந்து வச்சுட்டார். கண்ணு திறந்துருச்சு, விருந்து வச்சுட்டார். நல்ல கவனிங்க, இது படிக்கும் போதெல்லாம் எனக்கு ஞாபகத்தில் வருகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஒப்பிட்ட வரை. ஹலோ, இத அவங்க நினைச்சு பார்த்துருக்குறாங்க. சாமி சோறு போட்டுச்சு, சாமி சோறு போட்டுச்சு, மறந்துட முடியுமா? ஒருத்தருக்கா, 2 பேர்த்துக்கா? எப்பா 1000 பேருக்கு சோறு போட்டிருக்கானப்பா, 10000 பேருக்கு சோறு போட்டிருக்கானப்பா. எலிசா தீர்க்கதரிசியை பிடிக்க வந்தவங்களுக்கு விருந்து வச்சு அனுப்புவாங்க. இப்படி ஒரு அவன் நினைச்சிருப்பான்ல, ரொம்ப அசிங்கமா போயிருச்சியா, நினைச்சிருப்பான்ல. இப்படி நான் சொன்னேன்லவா, ஒரு கண்ணாடி போட்டு தப்பாயா, கேவலப்படுத்திட்டாங்க. இதுல கொடுமை என்னன்னா, சொன்ன உடனே அங்க உட்கார்ந்துருந்த அத்தனை பேர் ஹாலே சிரிச்சிருச்சு. எனக்கு ரொம்ப சேமா போச்சு. அட கன்றாவிய, 500 ரூபா கொடுத்து அல்லது 250 ரூபா கொடுத்து இப்படி ஒரு கண்ணாடி வாங்கி போட்டு நம்ம கேவலப்படணுமா? இதுக்கு செலவெல்லாம் பண்ணியிருக்கேனே நான், காசு கொடுத்து அவமானப்பட்டது நான் தான் ஐயா. இவன் எல்லாரும் இராணுவமா புறப்பட்டு வந்து விருந்து வச்சு, எங்க அங்க போகாதீங்க, அவன் சோறு போட்டே நம்மளை அவமானப்படுத்திடுவான். எப்படி ஒரு வித்தியாசமான கையாளுதல். அதுக்கு தான் அந்த நீதிமொழிகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்தின 25, 21, 22. உங்களை பகைக்கிறாங்களா, உங்களை விரோதமாக எழும்புறாங்களா, உங்களை கைதி பண்ணு நினைக்கிறாங்களா? ஒன்றும் இல்லை, சிரிச்சுக்கிட்டே அவங்கள கூட்டிகிட்டு போய் ஒரு விருந்து வச்சு அனுப்புங்க. உங்கள் விருந்து எப்படின்னு உங்கள் வீட்டுக்காரருக்கு தெரியும். அவன் இனிமேல் ஜென்மத்துக்கு வருவான்னு நினைக்கிறீங்க? அவன் இப்படி ஒரு யோசனை வரும்னு நினைக்கிறீங்க? என்னுடைய கணிப்பு கரெக்டாக இருக்குமானால் அவன் சமுத்திரத்தை தாண்டி, ஆமாம், இந்த எல்லைக்குள்ளே அவன் வரமாட்டான். உங்க எல்லை என்ன? இந்த இந்தியாவின் எல்லைக்குள்ளே அவன் வந்து வரமாட்டான். தேவன், இதை நான் நகைச்சுவைக்காக சொல்றேன், ஆனால் ஆண்டவர் செஞ்ச காரியம் இது. அப்புறம் சீரியாவின் தண்டுகள் இஸ்ரவேலுக்குள்ளே வரவில்லை. இப்ப இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். அதற்கு அவன் அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். 3 விண்ணப்பத்தை பண்ணினாரு. முதல் விண்ணப்பம், யாருடைய கண்கள் திறக்கப்படணும்? நம்முடைய கண்கள், உறவுகளின் கண்கள், பிள்ளைகளின் கண்கள், வாலிபரின் கண்கள், இந்த இங்க இருக்கிற முதியவர்களின் கண்கள். 2வது கண்கள் திறக்கப்பட வேண்டியது யாரு? கண்கள் மயக்கம் உண்டாக வேண்டியது எதிரிகள், பகைவர்கள், சத்துருக்கள், நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள், நம்மளை கோல் சொல்றவங்க, அவமானப்படுத்துறவங்க, நம்மளை நிந்திக்கிறவர்கள். கண்கள் மயக்கம் உண்டாகணும். அவங்கள நாம கட்டுப்படுத்தணும், அவங்க நம்மளை கட்டுப்படுத்தக்கூடாது. 3வது ஒரு விண்ணப்பம், அவர்கள் கண்களை திறந்தரணும். ஏன்னா இப்ப பள்ளத்தாக்கில் நின்றுகிட்டு இருந்தவங்க இப்ப கண்களை திறந்த போது எங்க நிற்கிறாங்க தெரியுமா? சமாரியாவின் வாசலில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, நான் இந்த செய்தியின் மூலம் தேவன் நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம், நாம் ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, பள்ளத்தாக்கில் இருக்கிற ஜனங்கள் இந்த சமாரியாவிலே வந்து நிற்கணும். ஆண்டவரே, இந்த சமாரியாவுக்கு வந்து நிற்கணும். அவர்கள் தேவ சமூகத்துக்கு வரணும்னு சொல்லி நீங்களும் நானும் ஜெபம் பண்ண வேண்டும். அருமையானவர்களே, ஒரு விருந்த கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். பகைவர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார், எதிரிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார், சத்துருக்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார். எத்தனை பேரோட கர்த்தர் இந்த காலை வேளையிலே பேசி இருக்கிறார்?
ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர் அல்லவா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? கிவ் காட் தி க்ளோரி. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி தேவன் நல்லவர். ஆமென். இந்த வார்த்தைகளுக்காக பேசின இந்த வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை துதிப்போம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தேவனே நீர் நல்லவர். எங்களோடு இடைப்பட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். இந்த செய்திக்காக தேவன் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக மீதியான இருக்கிற திருவிருந்து ஆராதனைக்காக நமதில் இருக்கிற டேனியல் அவர்கள் முன்னாடி வந்து ஜெபிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம எல்லா கைகளை உயர்த்தி சொல்லி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக. Thank God for the word of God. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கொடுத்த ஒரு